பாப்பா பர்த்டே அன்றைக்கி 20 கிலோ பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதை எப்படி செய்யலான்னு யோசித்து பார்த்தா ஜபார் பாய் ஸ்டைலில் செய்யலான்ட்டு முடிவு பண்ணி ஃபங்க்ஷனுக்கு செஞ்சோம். வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். விறகடுப்பில் தான் செஞ்சோம், ஏன்னா அதான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். தம் பண்ண பிரியாணிக்கு தேவையான அந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் எப்பவும் போல் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா தான் போடுவார். அதே மாதிரி போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வதக்க ஆரம்பித்தோம். வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் வதங்க ஆரம்பிச்சிச்சு நல்லா. அது வதங்க முடிஞ்ச உடனே அந்த கொத்தமல்லி போடுவார். அதே மாதிரி கொத்தமல்லி போட்டோம். அது கூடயே வதங்கினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொன்னார். சரி, அதுவும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஒன்றா வச்சுருந்தோம், அதையும் போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி போட்டார். அதே மாதிரி நாங்களும் ரெட் சில்லி போட்டோம். ஏன்னா அவர் கலருக்கு வந்து அந்த கேசரி பவுடர் யூஸ் பண்ண மாட்டார், ரெட் சில்லி மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லுவார். சரி, அதையும் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி கொட்டிட்டோம். தக்காளி வதங்கும் போதே தயிர் ஊற்றிட்டோம். அவரும் அதில் தான் அப்படி தான் ஊற்றியிருந்தார். சரி, தயிரை ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா. அது நல்லா வதங்கிடுச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொச்சதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும். அதுக்குள்ளே சிக்கன்லாம் வாஷ் பண்ணிடலாம். ஃப்ளேவர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக இருக்குது பாருங்கள். மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அரிசி வந்து கழுவி வச்சுக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே வந்து இன்னொரு அடுப்பு வச்சு தம் இது போட்டுருவோம் அரிசிக்கு. ஏன்னா ஆஃப் பாயில் எடுக்கணும். அதுக்கு அந்த டைமில் வந்து தண்ணி கொதிச்சிருக்கணும். திறந்து பார்த்தோம், நல்லா கொதிச்சு இருக்கு. இந்த டைமில் தான் சிக்கன் போடணும். போட்டுடலாம். சிக்கனை போட்டு ஒரு கலரிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். மூடிடலாம். அதே டைமில் அந்த அரிசியை வடித்து எடுத்து தனியாக கொதிக்கிறதுல தண்ணியில் போட்டு ஆஃப் பாயில் எடுத்து அதில் போடணும். கரெக்ட் டைம் சிக்கன் கொதிக்கும் போது தான் அது பண்ணணும். வெந்துச்சான்னு பார்க்கலாம். அரிசி வெந்துடுச்சு. பிரியாணிக்கு ஆஃப் பாயில் அரிசி வெந்துடுச்சு. உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணி தம் போடணும். இது மட்டும்தான் பெண்டிங். எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணியாச்சு. இந்த டைமில் தான் உப்பு செக் பண்ண சொல்லுவார். செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம்.
மூடி வச்சுட்டு தம் போட போகிறோம். மினிட்ஸ் போடுவோம். ஜப்பார் பாய் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். நெருப்பு போட்டாச்சு. 30 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். திறந்துட்டோம். நல்லா வந்திருக்கு. அரிசிலாம் தனித்தனியாக இருக்குது, நல்லா இருக்குது. குழஞ்சும் போல் அரிசியாகவும் இல்லையா, நல்லாயிருக்கு. சிக்கன் உடையாமல் எடுக்கணும்னு சொல்லியிருப்பார், அது மாதிரி உடையாமல் ஒரு புறமாக எடுக்கலாம். நல்லா வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. பர்த்டே பாப்பா இவங்க தான் பர்த்டே பேபி. கேக் வெட்டிட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. பிரியாணி செஞ்சோம், சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ்.